குழந்தை படத்தையும் கதையும் பார்த்து ஒரு ஆம்பளை புள்ள இன்னொரு பொம்பளை புள்ள இவங்க ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சாங்கன்னு வைங்க, அவங்க ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்க, ஒழுங்கா வாழ மாட்டாங்க. ஏன் வாழ மாட்டாங்கடா? கதைகளை குடும்ப கதை தானே சொன்னாங்க, கணவன் மனைவி தானே பேசினாங்க. கணவன் மனைவி இல்ல, அதுல கொடுக்கப்பட்ட சஜஷன் என்ன தெரியுமா? ஆம்பளையும் பொம்பளையும் சமன். கொடுக்கப்பட்ட ஒரு பொம்பளை கேட்பா, நான் ஏன் உங்களுக்கு கட்டுப்படணும், நான் ஏன் உங்கள்ட்ட இது பண்ணணும், நான் ஏன் உங்கள்ட்ட கெஞ்சணும், நான் ஏன் உங்கள்ட்ட இருக்கணும்? 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண் இப்படி இருக்கல. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10 குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு தாய், அவர் தகப்பனோட மஷூரா பண்ணி பாப்பாவுக்கு முன்னுரிமை கொடுத்த ஒரு சமுதாயத்தை தான் நாங்க பார்த்தோம். அதனாலதான் அந்த இடத்துல ஆணுக்கு ஒரு கண்ணியம் இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் இது ஒரு நாள் கூப்பிட்டு பெண்ணுக்கு உட்கார வச்சு, இந்த பாருங்கம்மா மாப்பிள்ளைக்கு கண்ணியம் கொடுக்கணும் இப்படித்தான் சொன்னதுக்கு இத்தனை வருஷமா பார்த்த படங்களும் கதைகளும் மனசுக்குள்ள ஓடுகிற நேரம் என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொன்னனே, ஒரு நஞ்சை நீங்க உங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க. தகப்பன்மார்கள் நீங்க புரிஞ்சிருக்கணும் நான் சொல்றது எல்லாம். என்ன சொல்லுவாங்க? குடும்ப கதை தானே, ஏதோ படம் தானே. உண்மையா சைக்காலஜிக்கல் இது எப்படி பேசினா சொல்லுவாங்க, சஜஷன்ஸ் இருக்குது. காதாலையும் கண்ணாலையும் ஒன்று உள்ள போச்சுன்னு வைங்க, திடீரென்று அதுதான் வெளியே வரும். இன்றைக்குள்ள உங்க பிள்ளைகள் எல்லாம் நீங்க அல்லாஹ் மீது ஆணையாக மறுமையில பதில் சொல்லி ஆகணும். உங்க குழந்தைகள் நீங்க வளர்க்கப்பட்டதை பத்தி அல்லாஹ் கேட்பான்.